நாளுக்கு இது வரலையும் அந்த ரசாயனம் அது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து இதை வந்து இந்த சாயில் அது என்ன சார் பேர்? பிஎஃப்எம் சாயில், பாலிஃபங்க்ஷன் மைக்ரோ. பிஎஃப்எம் சாயில் அப்படிங்கிறதுல இவங்க கொடுத்ததை வச்சு இதை முதல்ல நாற்று விடுறதுக்கு முன்னாடி 200 இது வந்து மொத்தம் 20 சென்ட்டில் விட்டுருங்க. இது ஏடிடி 43ன்ற ரகம். இதில் வந்து 200 ml எடுத்து வாட்டரில் கலந்து மண் நனைகிற அளவுக்கு, மண் ஈரப்பதம் வர அளவுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நாற்று விட்டு கையால் விட்டு அதுக்கப்புறம் மேலே தண்ணி பாய்ச்சி விட்டுருவோம். சாதாரணமாக இந்த மாதிரி புதிய நாற்றுகள் வந்து 10லேருந்து 12வது நாள் தான் நாற்று தெரியறதெல்லாம். ஆனால் இது 6வது நாளே இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னும் போது இவங்க கொடுத்துருக்கிற இந்த ப்ராடக்ட்டு நல்ல திருப்திகரமாக வேலை செய்யுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல முறையில் நாற்று அடுத்தபடியாக இதனுடைய வளர்ச்சிக்காக சரி. இது 6வது, இதுக்கு முன்னாடிலாம் எவ்வளோ நாளில் வரும்? 12 நாள் புழுதியில் நாற்று விட்டு என்ன எருவு போட்டு என்ன ஃபெர்டிலைசர் போட்டாலும் 12வது நாள் தான் அந்த நாற்று வெளியுது. அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? அந்த ப்ராடக்ட்டில் என்ன கொடுத்தாங்க? பாலிஃபங்க்ஷன் மைக்ரோப் தானே? ஆமாம். ஸோ பிஎஃப்எம் சாயில் அதில் இருந்தது. பிஎஃப்எம் சாயில் அது லேபிளில். சரி, ஓகே. வேறு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வேறு இதுவே இந்த வாட்டருடைய கண்டிஷனுக்கு இந்த அளவுக்கு நாற்று வந்தது இது ஒரு பெரிய மிராக்கள். சரி. வாட்டர் சாயில்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? நம்முடைய வாட்டர் வந்து ஈஸி வந்து 6.7. அந்த 6.74 ஆல்மோஸ்ட் வந்து சால்ட் கண்டிஷன். அந்த சால்ட் கண்டிஷன் இந்த மாதிரி நாற்று பெரிய விஷயம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.